ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கோட ஒரு கேஸ் சினாரியோ. எந்த சாப்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ரெண்டாவது லைன் படித்த உடனே புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆப்ரேட்டிங் கம்பைன் லெவரேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்த உடனே ரிமெம்பர் திஸ் இஸ் ஃப்ரம் த சாப்டர் லெவரேஜ் டிசிஷன்ஸ். ஓகே, அதாவது அந்த ஃபினான்சிங் டிசிஷனில் அந்த லெவரேஜ் பற்றின சாப்டர். ஸோ அதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நமக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேல்ஸ் டிபென்ச்சர்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. எக்விட்டி கேபிட்டல், இன்கம் டேக்ஸ் ரேட், இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸு. நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோங்கிற பட்சத்தில் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் எஸ் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் 1.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பைன் லெவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன? ஃபினான்ஷியல் லெவரேஜ். உங்களுக்கே தெரியும், ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இன்டு ஃபினான்ஷியல் லெவரேஜ் தான் கம்பைன் லெவரேஜ். அப்படின்னா கம்பைன் லெவரேஜ் பை ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வில் கிவ் யூ ஃபினான்ஷியல் லெவரேஜ். அதாவது 2.8 divided by 1.4. அதாவது 2 is the correct answer. டக்குன்னு பண்ணிட்டோமா? இப்போ பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணணும். ஓகே, இப்போ பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100, அதுதான் பிவி ரேஷியோ. ஆனால் கான்ட்ரிபியூஷனே கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அது தவிர என்ன கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டிபென்ச்சர்ஸை பொறுத்தவரையில் நமக்கு டிபென்ச்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 21,250 இன்ட்டு 12%. அதாவது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2550. அப்போ நம்ம இப்போ தானே ஃபினான்ஷியல் லெவரேஜ் கண்டுபிடிச்சோம். ஃபினான்ஷியல் லெவரேஜோட ஃபார்முலா 2 இஸ் ஈக்குவல் டு இபிஐடி பை இபிடி. அதாவது இபிஐடி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை இபிடிங்கிறது இபிஐடி மைனஸ் 2550 தானம்மா. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 2 இபிஐடி மைனஸ் 2 into 2550. 2550 into 2 போட்டால் 5100 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு இபிஐடி. அப்போ நம்ம இந்த இபிஐடி இங்கே கொண்டு வந்து இந்த 5100 இந்த சைடில் கொண்டு வந்தால், ரிமெம்பர் எவ்ரி திங் ருபீஸ் அண்ட் லேக்ஸ்மா. இபிஐடி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 5100 லேக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. இப்போ இபிஐடி 2500 அப்படின்னா நம்மளோட we have to ரிவர்ஸ் ஒர்க்கிங் போடணும் இல்லையா? எஸ், அதோட ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆட் பண்ணாதானமா நமக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ இபிஐடி ப்ளஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 2040 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதுதான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 போட்டு பார்ப்போமா? டிவைடட் பை 30,000 பர்சன்டேஜை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு 23.8 கிடைக்குது. எஸ், அந்த ஆன்சர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இபிஎஸ் கேட்டிருக்காங்க. இபிஎஸ்க்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இபிஐடி, நமக்கு இபிஐடி 5100, அதில் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு 2550 தான் நம்மளோட இபிடி. அதில் டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம். டேக்ஸை மைனஸ் பண்ணால் 2550 மைனஸ் 30% போட்டுடுறேன். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னதுமா? இங்கே ருபீஸ் டிவைடட் பை 1700% போட்டால் நமக்கு 1. அதாவது 17,000 லேக்ஸ்மா பை 10 போட்டால் 1700. கரெக்டாக போட்டால் எனக்கு 1.05 கிடைக்குது. எஸ், திஸ் இஸ் இபிஎஸ். இபிஎஸும் கிடச்சிருச்சு. 3 கொஸ்டின் கடகடான்னு முடிச்சிட்டோம். ஆசெட் டேர்ன் ஓவர், நமக்கு டேர்ன் ஓவர் 30,000 தெரியும்லம்மா. டிவைடட் பை, ரிமெம்பர் ஆசெட் டேர்ன் ஓவர் ரேஷியோவில் எப்போவுமே டேர்ன் ஓவர் நியூமரேட்டரில் வரும். ஆசெட்டை பொறுத்தவரையில் இவங்க வேறு எதுவுமே கொடுக்காதனால நம்ம லைபிலிட்டிங்கிறது இதாக எடுத்துக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆசெட்ஸ். அதாவது 21,250 ப்ளஸ்
17,000 தான் நம்ம டோட்டல் லைபிலிட்டியாக எடுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆசெட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் டோட்டல் போட்டு வச்சிருக்கிறது டோட்டல் ஆசெட்ஸ். இதை டெலீட் பண்ணிட்டு டிவைடட் பை 30,000 போட வேண்டாம். அப்படியே நான் டிவைடட் பை 30,000 போட்டுட்டு டிவைடட் ஈக்குவல் டு போட்டால் எனக்கு 0.874 கிடைக்குது. லெட்டஸ் செக். சாரி, 0.784 மாற்றி சொல்லிட்டேன். 0.784 எனக்கு கிடைச்சிருக்கு. கேன் யூ see it? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நம்மளோட ஃபினான்ஸ் காஸ்ட் மட்டுமாச்சு கவர் ஆகிற அளவுக்கு சேல்ஸ் கொண்டு வரணும். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நமக்கு இது. அப்போ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மட்டும் கவர் ஆகணும்னா நம்மளோட இபிஐடி ஹேஸ் டு பி திஸ். நம்மளோட இபிஐடி இது வரணும் அப்படின்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி திஸ் இபிஐடி ப்ளஸ் அந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அதாவது 2550 ப்ளஸ் 2040. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி 4590. ரிமெம்பர், இதுதான் கான்ட்ரிபியூஷன். ரிமெம்பர், கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 தான் நம்மளோட 23.8 நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வாட் யூ கால் பிவி ரேஷியோ. அப்போ இங்கே வந்து டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ தானம்மா கான்ட்ரிபியூஷன். அப்போ திஸ் டிவைடட் பை 4590 டிவைடட் பை 23.8% போட்டால் எனக்கு வந்து 17,285.7. அது சாரி, நாட் 17, 19,000. அப்படின்னா திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வித்தின் ஒரு 6-7 minutes இந்த பர்டிகுலர் கேஸ் சினாரியோவில் ஆல் தி கொஸ்டின்ஸ் வர் ஈஸி. ஸோ நம்ம கடகடானி வி வர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ எல்லா கேஸ் சினாரியோ இவ்வளோ சிம்பிளாக இருக்காது. உங்களுக்கு வந்து அடுத்து கேஸ் சினாரியோ புக்லெட்டில் இருந்து எந்த கேஸ் சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை காமெண்ட்ஸில் போடுங்க. எல்லா வீடியோலையுமே நீங்கள் வந்து காமெண்ட்டில் அதை பற்றி சொல்லலாம். இது தவிர இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஐடியையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணணும்? எஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஃப்ரீயாக சர்டன் கேஸ் சினாரியோஸ் கொடுத்துருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி யூ கேன் கெட் பெனிஃபிட்டட். Thank you.